அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகன் தாயிடம் கேட்க கூசும் கேள்விதான். ஆனாலும் வேறு வழி இல்லை. இன்னும் எத்தனை நாள்தான் பொறுத்திருப்பான்? நாளை அவனுக்கென்று ஒருத்தி வந்தால் அவள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் விழிக்கக் கூடாது பாருங்கள். அதற்கு முன்னதாவது கேட்டுதானே ஆகஸ்ட் வேண்டும். ஆம், முடிவு செய்தான் ரமேஷ். இன்று அம்மாவிடம் கேட்டே விடுவதென்று. அதற்காகவே இன்று ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு வீட்டிலேயே இருந்தான். அப்பா வெளியில் போகும் வரை பொறுமையாக காத்திருந்தான். ஏன்பா ரமேஷ், இன்னைக்கு ஆபீஸ் போகலையா? அம்மாவான பார்வதியின் கேள்விக்கு பதிலை சொல்லாமல் காதிலேயே அதை வாங்காதவன் போல தன் அறைக்குள் சென்று அமர்ந்தும் கொண்டான். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்பா பதிலே சொல்லாம போயிட்டு இருக்க என்றே அவன் பின்னால் சென்ற பார்வதி அவனுக்கு அருகில் கட்டிலில் அமர்ந்து, என்னாச்சு ரமேஷ், உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? ஏதாவது பேசம்பா என்றாள் வாஞ்சையுடன். ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். துடிதுடித்து போனாள் பார்வதி. தன் செல்ல மகன் ஒரு நாளும் இப்படி இருந்ததில்லையே, என்னாச்சோ என்ற பதட்டத்துடன் காலையில இருந்து சாப்பிடக்கூட இல்லையே, இப்படி பேசாமல் இருந்தா என்னப்பா அர்த்தம்? ஏன்பா என்னை இப்படி கொல்ற என்று கொஞ்சம் குரலில் கேட்டாள் பார்வதி. அவளது கண்களோ பணிந்திருந்தன. இப்போது தன் தாயின் முகத்தை தீர்க்கமாக பார்த்த ரமேஷ் கேட்டான், ஏமா ஒரு 5 நிமிஷம் நான் பேசாததுக்கே இப்படி துடிச்சு போறியே? 25 வருஷமா பேசாமலேயே அப்பாவை கொன்னுகிட்டு இருக்கியே, அவர் எப்படி எல்லாம் துடிச்சிருப்பாரு என்று கேட்டான். உன்னாலதான் அவர் இப்படி குடிச்சு குடிச்சு தன்னையே அழிச்சிக்கிறாருன்னு ஊரே சொல்லுதமா? அப்படி என்னதாமா பிரச்சனை உங்களுக்குள்ள? என்ன பாவம் செஞ்சிட்டாருன்னு அவருக்கு இப்படி ஒரு தண்டனை? இதுல உன்னோட சந்தோஷமும் தானமா பாலா போச்சு என்று கேட்டான். என்ன பொறுத்தவரைக்கும் நீ எனக்கு எந்த குறையும் வைக்கல. நல்ல அன்பான தாயாதான் நடந்துகிட்டு இருக்க. ஆனா 1% கூட அப்பாவுக்கு நல்ல ஒரு மனைவியா நடந்துகிட்ட மாதிரி எனக்கு தெரியலையேம்மா. ஏமா, அது எனக்கு கேட்கவே கூச்சமா இருந்தாலும் கேக்கறேமா. ஏமா, உண்மையிலேயே நல்ல விதமா தாம்பத்தியம் நடத்திதான் என்னை நீங்க பெத்தீங்களா? இந்த கேள்வியின் உக்கரம் தாங்காமல் எந்தவிதமான அதிர்ச்சியையும் வெளிப்படுத்துவாளோ என தன் தாயின் முகத்தை பார்த்தான் ரமேஷ். அங்கே எந்த சலனமோ அதிர்ச்சியோ கொஞ்சமும் இல்லை. மாறாக ஒரு வறண்ட புன்முறுவல் இலையோர் இருந்தது பார்வதியின் முகத்தில். அவள் சொன்ன பதில்தான் அவனுக்கான பேரதிர்ச்சியை காத்திருந்தது. நீ ஒரு நாள் இப்படி கேட்பேன்னு எதிர்பார்த்த ரமேஷ். சரியான நேரத்தில்தான் நீ கேட்டிருக்க. அவர் உன்னோட அப்பாவே கிடையாது ரமேஷ். ஆமாப்பா, நீ அவருக்கு பிறந்தவன் இல்லை என்றாள் பார்வதி. நிதானமாக இதை கேட்டு பேர் அவஸ்தைக்குள்ளானான் ரமேஷ். மறு கேள்வி கேட்கும் முன்பு பார்வதியே பேசத் தொடர்ந்தாள். இதை கேட்டவுடனே அதிர்ச்சியாகிட்டியா ரமேஷ்? இத்தனை வருஷமா நான் நெஞ்சில நஞ்சையும் வயிற்றில் நெருப்பையும் சுமந்து உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேங்கிறது தெரியுமாப்பா உனக்கு? என்னடா நம்ம அம்மா ஒரு நடத்தை கெட்டவளான்னு நினைச்சு பார்க்க கூசுதில்ல உனக்கு? இல்லப்பா, இன்னைக்கும் உங்க அம்மா சுத்தமான பத்தினிதான்பா. ஒருத்தனுக்குதான் முந்தினி விரிச்சேன். அந்த மனசையும் உடம்பையும் ஒருத்தனோடுதான் பகிர்ந்துகிட்ட. உண்மையான காதலுக்கும் புனிதமான தாம்பத்தியத்துக்கும் சாட்சியாக உருவானவன்பா நீ. இன்னும் குழப்பமான மனதுடன் பார்வதியின் முகத்தை பார்த்தான் ரமேஷ். ஒரு நீண்ட பெருமூச்சுக்குப் பின் 30 வருடங்கள் பின்னோக்கி தன் ஞாபகங்களை செலுத்திய பார்வதி தன் மகனுக்கு விளக்கவும் துவங்கினார். பேராவூரணி மதுரை மாவட்டத்தின் தென்மேற்கில் அமைந்த ஒரு விவசாய கிராமம். அந்த ஊரிலேயே பெரிய குடும்பம். ஊரின் எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் முன்னே நிற்கும் குடும்பம். அவ்வூரின் பெருவாரியான நிலப்புலன்கள் அவர்களுடையதுதான். பெரிய கருப்பன் என்றால் அறிந்தவர் யாருமே, அறியாதவர்கள் யாருமே இல்லை. அங்கே அந்த குடும்பத்தின் ஒரே வாரிசு செல்ல கனிமணியாக பிறந்தவள்தான் இந்த பார்வதி. விவரம் தெரிஞ்ச நாள் முதலா என் வீட்டில் என்னோட எந்த ஆசைக்கும் மறுபேச்சே கிடையாது. உடனடியா நிறைவேற்றிடுவர். நல்லா படிக்கவும் வச்சாங்க. நானும் நல்லாவே படிச்சேன். +2 படிச்சு முடிச்ச உடனேயே கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்ல மேல படிக்கிறியாடா என்று என்னிடம் கேட்டார் என் அப்பா. நானும் மேல படிக்கிறேன்பான்னு சொன்னேன்.
மதுரை தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் சேர்த்தாரு. ஒட்ட புள்ளே இன்ஜினியர் ஆகி என்னத்தை பெருசா செஞ்சிட போறான்னு ஊரும் உறவும் கேலி பேசினாதெல்லாம் காதுல வாங்காம நீ படிடா செல்லம்னு எங்க அப்பா சொன்னப்ப நான் அவரை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன். அவர்தான் எனக்கு அப்பா ஹீரோவே. அங்கே எனக்கு 2 வருஷம் சீனியரான முருகேசனை பார்த்து பழகும் சந்தர்ப்பமும் ஏற்பட்டது. அவர் நம்மூர் காலனியை சேர்ந்தவர்தான். காலனிக்காரரா இருந்தாலும் அவங்க அப்பாவும் அந்த சமூகத்திலேயே பெரிய மனுஷன்தான். சொத்து பத்துன்னு ஓரளவுக்கு இருக்கப்பட்டவங்கதான் அவங்க. ஸ்கூல் டைம்ல பார்த்திருக்கேன். ரொம்ப ஒழுக்கமானவர். ஸ்கூல்ல நடக்கிற எல்லா போட்டிகளையும் கலந்துகிட்டு பரிசெல்லாம் வாங்குவாரு. படிப்புலையும் நல்ல ரேங்கதான். அப்பெல்லாம் பேசி பழக்கம் கிடையாது. நம்மூர் ஜாதி கட்டுப்பாடு ஒரு காரணமாகவும் இருந்துச்சு. ஆனா மதுரையில எல்லோருமே அந்நியமா இருந்தாங்களா? நாங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்த உடனேயே நம்ம ஊர்காரங்கிற உணர்வுதான் மேலோங்கி நின்னுச்சே தவிர ஜாதி எல்லாம் பெருசா தெரியல. அந்த உணர்வே எங்க 2 பேரையுமே நெருங்கி பழக வச்சது. நிறைய விதத்துல அவர் எனக்கு உதவியா இருந்திருக்காரு. நிறைய விஷயங்கள்ல எங்களுக்குள்ள வேவ்லென்த் ஒத்து போனதால எங்க நட்பும் பலமாச்சு. இப்படி சாதாரணமா பழக ஆரம்பிச்சு நல்ல நண்பர்களாக இருந்த நாங்க அவரோட ஃபைனல் இயர் முடிக்கும் போதுதான் எங்களுக்குள்ள இருந்த காதலை 2 பேருமே உணர ஆரம்பிச்சோம். அதை சொல்லும்போதே இப்போதும் சிறிய வெட்க புன்னகை மலர்ந்தது பார்வதியின் முகத்தில். ஏதோ சுவாரஸ்யமான சினிமா கதை கேட்பது போல ஆர்வத்துடன் கேட்டே கொண்டிருந்தான் மகனான ரமேஷ். அது ஒன்னும் இந்த காலத்து விடல பசங்க காதல் மாதிரி கண்டதும் காதல்ங்கிற மாதிரியோ இனக்கவர்ச்சியோ கிடையாது ரமேஷ். தெய்வீகமான காதல்னு சொன்னா அது சினிமாதனமா இருக்கும். எப்ப என் மனசுக்குள்ள இருந்த காதலை உணர ஆரம்பிச்சேனோ அப்பவே உட்கார்ந்து நிறைய யோசிச்சேன் ரமேஷ். நம்ம ஆளுங்களோட ஜாதி வரி தெரிஞ்சதுதானே. அது சரியா வருமான்னு நிறைய யோசிச்சேன். ஆனாலும் எனக்கு என்ன தைரியம்னா இதுவரைக்கும் என் விருப்பத்துக்கு எந்த தடையும் போடாத அப்பா பக்குவமா எடுத்து சொன்னா புரிஞ்சிப்பாரு. என் மேல உள்ள பாசத்தால சம்மதிச்சிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை. அதோட நல்ல பர்சனாலிட்டி, படிப்பு, அறிவு ஓரளவு வசதின்னு எல்லா விதத்திலையுமே நடுவுல. இந்த ஜாதி மட்டுமே பெருசா தெரியாதுன்னு நான் நினைச்சேன். அந்த தைரியத்துலதான் ஒரு நாள் முருகேசனை சந்திச்சு என்னோட காதலையும் நான் சொன்னேன். அவரும் அதே யோசனையில்தான் இருந்திருக்காரு. ஆனா ஊர் பொல்லாப்புக்காக பயந்தாரு. தன்னோட குடும்பத்தை பத்தி கூட அவர் கவலைப்படல. எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப கவலைப்பட்டாரு. அந்த அக்கறையே அவர் மேலான என் காதலை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. வாழ்ந்தா அவரோட தாங்கிற எண்ணம் மனசுல ஆழமாக பதிஞ்சும் போச்சு. அவருக்கும் அப்படித்தான். என் படிப்பு முடியற வரைக்கும் 2 பேருக்கும் 2 பேருமே பொறுமை காத்தோம். எங்க அப்பா என்னோட கல்யாண பேச்சு எடுத்தப்பதான் மெல்ல எங்களோட காதல் விஷயத்தை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். உடனே பங்காளிங்க மாம மச்சானன்னு படையே திரட்டி அந்த காலனிக்காரங்க அத்தனை பேரையும் வெட்டி சாட்சி போட்டுதான் மறுவேலைன்னு கிளம்பிட்டாரு அப்பா. அப்புறம் அவர் காலை பிடிச்சு கெஞ்சி நான்தான் ஆசைப்பட்டேன். அவரை ஒன்னும் செஞ்சிடாதீங்க, நீங்க சொல்றதுக்கெல்லாம் கேட்கிறேன்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டேன். உடனே அடுத்த முகூர்த்தத்திலேயே எனக்கும் தாய்மாமனுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. நாலெழுத்து படிக்க தெரியாத தற்குறி கால் காசுக்கும் வழியில்லாத ஒரு குடிகார முரட என் தாய்மாமே. அதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்க முடியாத சூழ்நிலை. அன்னைக்கு ராத்திரியே நானும் முருகேசனும் ஊரை விட்டு ஓடிட்டோம். நேரா திருப்பதி போய் கல்யாணத்தை முடிச்சிட்டு மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு யோசிச்சோம். சென்னை மாதிரி பெரிய நகரங்கள்தான் பொதுவாக ஆள வச்சு தேடுவாங்க. அதனால நாங்க ஓசூர்ல ஒரு வீடு எடுத்து தங்கி அங்கே ஒரு கம்பெனியில தற்காலிகமாக வேலையை தேடிக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் அன்பால அலங்கரிச்சு அழகு பார்த்தோம். என்ன ஒரு மகாராணி மாதிரி தலையில வச்சு கொண்டாடினாரு அவரு.
முழுசா 3 மாசம் கூட நீடிக்கல. அந்த சந்தோஷம் எப்படியோ மோப்பம் பிடிச்சு எங்க அப்பாவோட ஆளுங்க அங்க வந்துட்டாங்க. எப்போ கல்யாணமும் பண்ணி குடும்பமும் நடத்த ஆரம்பிச்சிட்டீங்களோ இனிமே உங்களை பிரிக்கிறதுல அர்த்தமே இல்லை. நீங்க ஊரை விட்டு ஓடி வந்தப்புறம் நாங்க 2 பக்கத்து ஜாதி ஜனமும் கலந்து பேசி ஒரு முடிவு பண்ணிட்டோம். அதனால பயப்படாமா எங்களோட கிளம்புங்க. நம்ம ஊர்ல போய் ஊரறிய உங்க கல்யாணத்தை நடத்தி கண் குளிர பார்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம்னு நம்பும்படியாக பேசி மூலச்செலவை செஞ்சு எங்களை ஊருக்கே அழைச்சிட்டு போயிட்டாங்க. நாங்களும் முழுசா நம்பி அங்க போயிட்டோம்பா. ஆனா அங்க நடந்த கொடுமையை இப்ப நினைச்சாலும் என் இதயமே வெடிச்சு சுக்குனாக ராயிடம் ரமேஷ் என்று விம்மிய பார்வதி தன் சேலை தலையாலையால் கண்களை துடைத்தும் கொண்டாள். ஊர்ல போய் இறங்குன உடனேயே அவரை ஒரு முச்சந்தி விளக்கு கம்பத்துல கட்டி போட்டு ஆம்பளை பொம்பளன்னு அத்தனை பேருமே செருப்பாடையும் விளக்கமாத்தாலையும் முகத்துல அடிச்சாங்க. அதோட ஈனஜாதி பயலுக்கு எங்க வீட்டு பொண்ணு கேக்குதாடான்னு கேட்டு நரக்கலை கலக்கி தலைவலியா உத்துனாங்கப்பா என்ற பார்வதி அடக்க முடியாமல் உடைந்து அழத் தொடங்கினாள். தன் கண்களை துடைத்து பார்வதியும் தேற்றினான் ரமேஷ். ஒரு கன நேரம் மௌனத்திற்குப் பிறகு மீண்டும் தொடர்ந்தாள் பார்வதி. என்னையும் விட்டு வைக்கலப்பா. அந்த வெறி பிடிச்சவங்க என் முடியே அறுத்து தாலியே அறுத்து சித்திரவதை செஞ்சாங்க. அவங்க வெறி அதோட அடங்கல. எங்க 2 பேரையுமே உயிரோட எரிச்சாதான் கலங்கப்பட்ட அவங்களோட கௌரவத்தை காப்பாத்த முடியும்னு இனிமே ஊர்ல யாருமே இப்படி செய்ய பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டே பெட்ரோல ஊத்தி எரிக்க தயாராயிட்டாங்கப்பா. நாங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து சாகுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உயிர் மேல எங்களுக்கு எந்த ஆசையும் இல்லை. ஆனா எந்த பாவமும் செய்யாத இன்னொரு உயிர் ஏன் தளிரிலேயே கருகி போகணும்? ஆமா ரமேஷ், அப்போ நீ என் வயித்தில 2 மாசம் என்று சொல்லி அவன் கன்னத்தை வருடி கொடுத்த பார்வதி கண்ணீருடன் தொடர்ந்தாள். உன்னையும் உங்க அப்பாவையும் காப்பாத்துவதற்காக நான் எதையும் செய்ய துணிஞ்சேன். அந்த இடத்துல வேற என்ன செய்ய முடியும்? எங்க அப்பா காலில் விழுந்து கெஞ்சினேன். நீங்க என்ன சொன்னாலும் சம்மதிக்கிறேன் என்று. அவரை மட்டும் உயிரோட விட்டுருங்கன்னு துடிச்சேன். அப்பவே அங்கேயே என் தாய்மாமனை விட்டு என் கழுத்தில் தாலி கட்ட சொன்னாங்க. அதுக்கு நான் சம்மதிச்சா அவரை உயிரோட விட்டறதாவும் சொன்னாங்க. இருதலை கொல்லி எறும்பா துடிச்சு போயிட்டேன். பெரியவங்கதான் இப்படி இரத்தவெறி பிடிச்சு அலையறாங்க. இந்த மனுஷங்காவது கொஞ்சம் மனசு இறங்காதான்னு அந்த மனுஷங்குக்கு மட்டும் உண்மையை சொன்னேன். மாமா, அவரோட குழந்தை என் வயித்துல வளருது. இதுக்கு அப்புறமும் நீ என்னை கல்யாணம் செய்ய போறியான்னு கேட்டேன். அதுக்கு அந்த காட்டானம் இது பத்தியும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு எங்க அக்கா குடும்பத்தோட கௌரவம்தான் முக்கியம்னு சொல்லி அப்பவே என் கழுத்துல தாலியே கட்டிட்டான். மறுநாள் காலை உங்க அப்பா தூக்கு போட்டு செற்றதா எனக்கு தகவலும் வந்துச்சு. என்னோட உணர்வுகளும் மனசும் அப்பவே செத்து போச்சு. அவமானம் தாங்காம அந்த மனுஷன் போயிட்டாருன்னு தான் நான் முதல்ல நினைச்சேன். ஆனா எனக்கு தாலி கட்டுன கையோட ராவா என் மாமாவும் எங்க அப்பாவும் ஆளுங்களோட போயி அவரை அடிச்சு கொன்னு தொங்க விட்டுட்டு வந்திருக்காங்கன்னு செய்தி அப்புறமாதான் எனக்கே தெரிய வந்துச்சு. அதோட அவரோட அப்பா அம்மாவையும் மிரட்டி காதல் தோல்வியால எங்க மகன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு அவங்க வாயிலேயே சொல்ல வச்சு உருவாயையும் அடைச்சிட்டாங்க. அவரோட உடம்பை அடக்கம் செய்த உடனேயே அவங்க 2 பேருமே அரளி விதையை தின்னுட்டு அவர் போன இடத்துக்கே போய் சேர்ந்துட்டாங்க. அநியாயமா ஒரு குடும்பத்தையே நிர்மூலமாக்கிட்டு சந்தோஷத்துல ஏகத்தாளம் இடுறாங்க இவங்க. அதுக்கு மேலையும் உயிரோட வாழ நான் விரும்பலதான். ஆனா எனக்குள்ள இருந்து ஒரு வைராக்கியத்தை தந்தது. நீதான் ரமேஷ். அன்னைக்கு ராத்திரியே அந்த மனுஷன் கிட்ட சொல்லிட்டேன். அக்காவோட குடும்ப கௌரவத்துக்காக இன்னொருத்தனோட எச்சினி கூட பார்க்காம எனக்கு தாலி கட்டி உன்னோட தியாகத்தன்மையை நிரூபிச்சட்டல. அதே போல நீ ஒருத்தனுக்கு பிறந்த உண்மையான ஆம்பலன்னா இந்த எச்ச பண்டத்தை தொடாத. ஏன்னா எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதை நான் காப்பாத்தி ஆகணும்னு தீர்க்கமா சொல்லிட்டேன்.
சொல்லு ரமேஷ், இதுல என்னோட தப்பு என்னப்பா இருக்கு? எல்லா விதத்திலையும் ஒத்து போயும் கூட வெறும் வரட்டு கௌரவம்ங்கிறது பேர்ல அநியாயமா சித்திரவதை செஞ்சு ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டாங்களே ரமேஷ். நான் வேற என்னப்பா செஞ்சிருக்கணும்னு நீ நினைக்கிற, சொல்லுப்பா சொல்லு என்று அவனை உழுக்கினாள் பார்வதி. அப்படியே பார்வதியின் மடியில் விழுந்து கதறி அழுதான் ரமேஷ். அவனை நிமிர்த்தி அமர வைத்த பார்வதி, அழாதப்பா. அழுததுக்கான நேரம் இல்லை இது. இப்பதான் நாம வைராக்கியமா உறுதியா நிக்கணும். அம்மா சொல்றத கேளுப்பா. இப்படி ஒரு குடும்பத்தையே அழிச்சு ஒரே மகளோட வாழ்க்கையையும் பாலாக்கி சொந்த மச்சினனோட வாழ்க்கையையும் கெடுத்து என்ன கௌரவத்தை காப்பாத்திட்டுதான் நினைக்கிறாங்க. காலமும் அனுபவமும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இதுங்க மாறவே இல்லப்பா. அவங்க அன்னைக்கு செஞ்சது கௌரவ கொலை இல்லப்பா. உன்ன ஆயுதமா வச்சு நான் இப்ப செய்ய போறதுதான் உண்மையான கௌரவ கொலை. ஆமா ரமேஷ். தன்னந்தனியா ஒரு அபல பெண்ணால இந்த வெறுபிடிச்ச மிருக கூட்டத்தை எதிர்த்து என்ன செஞ்சிட முடியும்? அதான் உன்னை ஆயுதமா நான் வளர்த்தெடுத்தேன். 12,000 வருஷம் கடும் தவமிருந்து இந்திரன் வஜ்ராயுதம் பெற்ற மாதிரி 25 வருஷமா தவமிருந்து உன்னை ஆயுதமா வளர்த்திருக்கார் ரமேஷ். பயப்படாதப்பா. உன்னை கொலைகாரனாக்கி உன் வாழ்க்கையை பாலாக்குங்கிறது என்னோட எண்ணம் இல்லை. சக மனுஷன் உயிரையே துச்சமா நினைச்சு பலியிடுற இதுங்களோட அந்த கொலைவரிய, அந்த வரட்டு கௌரவத்தை, முரட்டு பிடிவாதத்தை, இதையெல்லாம் தான் நான் இப்ப கொல்ல போறேன். கத்தி இல்லாம இரத்தம் இல்லாம நடக்கப் போற அகிம்ச கொலை எதுவும் புரியாமல் பார்வதியின் முகத்தையே பார்த்தான் ரமேஷ். இதோப்பா ரமேஷ், நீ யாரோட வாரிசுங்கிறது எனக்கும் இந்த குடிகார மனுஷனுக்கும் மட்டும்தான் தெரியும். மத்தபடி எங்க அப்பா உட்பட அத்தனை ஜாதி ஜனங்களுக்கும் உன்னை அவங்களோட இரத்தத்துல வந்ததாதான் நினைச்சுதான் கொண்டாடிட்டு இருக்கறாங்க. எந்த கீழ் ஜாதி குடும்பத்தை வேரோட அழிச்சிட்டதா அவங்க கௌரவப்படுறாங்களோ அந்த குடும்பத்தோட வாரிசுதான் நீங்கிற செய்தியை இந்த ஊர் கூட்டி பகிரங்கமா போட்டு உடைக்க போறேன். அதோட எந்த ஜாதியில சம்பந்தம் பண்ணினா தங்களோட கௌரவம் குறைஞ்சிடும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஜாதியில இருந்துதான் உனக்கு பொண்ணே எடுக்க போறேன். இது ரெண்டுமே நாளைக்கே நடக்கும். அதுக்கு முன்னாடி நீ நேரா மதுரைக்கு போ. அங்க உன்னோட ஒன்னு விட்ட சித்தப்பா காவல்துறையில தேஜியா இருக்காரு. அவரை பார்த்து பேசு. அவர் நம்மளோட பாதுகாப்பான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வாரு. இதுங்க என்ன வேணாலும் செய்ய துணிஞ்சவங்க. இதுங்களை பழிவாங்க இதைவிட வேறு வழி இருக்குதான்னு எனக்கு தெரியல ரமேஷ் என்று முடித்தாள் பார்வதி. தாயின் வழி நின்று தர்ம வழியில் அகிம்சை முறையில் போலி கௌரவத்திற்கு எதிராக ஒரு யுத்தத்திற்கு தயாரானான் அந்த இளைஞன். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.